ஆப்கானிஸ்தான், மியான்மர், ஈரான், சிரியா உள்பட 20 நாட்டவர்களை அமெரிக்காவிற்குள் வருவதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடை விதிச்சிருக்காரு. கடந்த வாரம் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காவல்துறை அதிகாரிகள் 2 கொல்லப்பட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல ஆப்கானிஸ்தான் நாட்டவர் ஒருவரை காவல்துறை கைது செஞ்சிருக்கு. இந்த நிலையில தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுவான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள்ல இருந்து அமெரிக்காவை பாதுகாக்கும் வகையில அமெரிக்க வருவோரின் கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்துதல் மற்றும் வலுப்படுத்துதல் தொடர்பான புதிய ஒப்பந்தத்துல அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டு இருக்காரு. இதனால அமெரிக்காவுக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலையும் அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் நீடிச்சு இருக்கு. இந்த பட்டியல்ல ஆப்கானிஸ்தான், சிரியா, மியான்மர் உள்பட 20 நாடுகள் புதிதாக இணைக்கப்பட்டு இருக்கு. இதனால் அமெரிக்காவின் தடை விதிப்புக்கு உள்ளான நாடுகளின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கு. இந்த தடை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்கு. 2026இல் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ள நிலையில ட்ரம்பின் இந்த தடையால் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாடுகள் பெரிதும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு.